வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வில்லியம் ஷேக்ஸ்பியர் எழுதின த வின்டர்ஸ் டேல் இந்த கதையோட சம்மரி பார்க்கலாம் வாங்க. கதையோட ஆரம்பத்தில் குழந்தை பருவத்திலேருந்தே நண்பர்களாக இருந்த லியோனட்டிஸ்ன்ற சிசிலி நாட்டோட அரசரும் பாலிக்ஸினஸ்ன்ற பொஹீமியா நாட்டை சேர்ந்த அரசரும் ஒன்றா இருக்காங்க. இப்போ பாலினெக்ஸஸ் சிசிலியில் இருக்கார். அவர் அவருடைய சிறு வயதுலேருந்தே இப்போ நண்பராக இருக்கக்கூடிய லியோனட்டிஸோடைய கொஞ்ச நாள் இருக்கணும் அப்படின்னால வந்திருக்காரு. கிட்டத்தட்ட 9 மாதம் அங்கே இருந்துட்டார். இப்போ அவருக்கு அவரோட நாட்டுக்கு போகணும், அவருடைய பையனை அவர் பார்க்கணும். அதனால் நான் போகிறேன் அப்படின்றாரு. ஆனால் லியோனட்டிஸ்க்கு நண்பரை பிரியறதுல மனசே இல்லை. அவர் எவ்வளோ கெஞ்சி பார்க்குறாரு. ஆனால் அவர் இல்லை 9 மாதம் ஆயிடுச்சு, நான் ஊருக்கு போகணும் அப்படின்னு பிடிவாதமாக இருக்கார். அதனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா, இவரோட மனைவியான ஹெர்மியோன் கிட்ட சொல்லி அவரை எப்படியாவது இன்னும் கொஞ்சம் நாள் இங்கே இருக்க சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. ஹெர்மியோனும் சரி ஒத்துக்கிட்டு அவங்க ஒரு 3 வாட்டி அவரோட பேசுகிறாங்க. பேசின உடனே அவர் பாலினெக்ஸஸும் சரி நான் இன்னும் கொஞ்ச நாள் இருக்கேன் அப்படின்னு ஒத்துக்கிறாரு. இதை கேட்ட லியோனட்டிஸ்க்கு ஆச்சரியமாகிடுது. எப்படி ஹெர்மியோன்னு சொன்னோடனே அவன் ஒத்துக்கிட்டான்? ஒருவேளை அவனுக்கும் நம்ம மனைவிக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? ஏன்னா இப்போ அவங்க மனைவி வேறு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அதனால் ஹெர்மியோன் மேலே அவர் சந்தேகப்படுறாரு. அதனால் அவர் என்ன பண்ணிடுறாருன்னா, கெமிலியோன்ற சிசிலியன் நாட்டோட லார்டை கூப்பிட்டுட்டு நீ பாலிசேனஸ்க்கு விஷம் கொடுத்து கொன்னுடு, ஏன்னா என் மனைவியோட அவன் தப்பான உறவு வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனால் கெமிலியோவுக்கு தெரியும் இந்த மாதிரி ஹெர்மியோன் அப்பாவி, இவங்க 2 பேருமே நல்லவங்கன்னு. அதனால் அவர் போய் பாலிசேனஸ் கையில் உண்மையை சொல்லி அவரை தப்ப வச்சுடுறாரு. தன்னோட உயிருக்கு எதாவது ஆபத்து வருமோ, ஏன்னா அரசரோடைய கட்டளை அவர் நிறைவேற்றலை இல்லையா. அதனால் அவரும் என்ன பண்ணிடுறாருன்னா பாலிக்ஸினஸோடு அவரும் பொஹீமியாக்கே போயிடுறாரு. இவங்க 2 பேரும் ஓடி போடுறதுனால அவருக்கு ரொம்ப கோவம் லியோனட்டிஸ் எல்லாரோடைய மக்கள் எதிர்க்கே அவர் மனைவி தன்னை ஏமாற்றிட்டதை வெளியில் சொல்லி அவள் வயிற்றில் இருக்கிற குழந்தை கூட என் குழந்தை இல்லை, அது பாலிக்ஸினஸ்க்கு பிறக்க போகிற குழந்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹெர்மியோனை தூக்கி ஜெயிலில் போட்டுறாரு. இதை எதிர்க்கிற நோபல்ஸையும் அவர் தண்டிக்கிறாரு. அது மாத்திரம் இல்லாமல் 2 லார்ட்ஸு கிளிமெனஸ் அண்ட் டியான் இவங்கள ஒரு ஆரக்கல், அது டெலிஃபி ஆரக்கல்னால் கடவுளோடைய அந்த குரல் கேட்கும். அங்கே எது உண்மையோ அது சொல்லி அனுப்பிச்சிடும், எதிர்காலம் நடக்கிறதும் சொல்ல தான் ஆரக்கல். அங்கே போய் அவரோட சந்தேகத்துக்கு தீர்வு கேட்டுன்னு வர சொல்கிறாரு. அதே நேரத்தில் குழந்தைக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்குது. ஹெர்மியோனுடைய ரொம்ப நெருங்கிய தோழியான பாலினா என்ன பண்ணுறாங்க, அந்த குழந்தைய எடுத்துக்கிட்டு இந்த குழந்தை முகத்தை பார்த்தா ராஜாவோட மனசு மாறணும்னு நினச்சிக்கிட்டு அவங்க குழந்தைய ராஜா கிட்ட காட்டுறாங்க. ஆனால் அவருக்கு இன்னும் கோவம்தான் வந்துடுது. அவர் என்ன பண்ணுறாருன்னா, பாலினாவுடைய ஹஸ்பண்டான லார்ட் ஆன்டிகோனஸை கூப்பிட்டு இந்த குழந்தைய எடுத்துன்னு போய் எங்கேயாவது யாருமே இல்லாத இடத்துல தூக்கி போட்டு வந்துடு அப்படின்றாரு. இப்போ கிளெமெனஸும் டியானும் டெல்ஃபிஸ்க்கு வராங்க. அந்த ஆரக்கல் கிட்ட கேட்குறாங்க. கேட்கும் போது ஆரக்கல் சொல்லுது, இல்லை ஹெர்மியோன் தூய்மையானவ அப்படின்னு. உடனே அவர் அவங்க இங்கே சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஹெர்மியோன் தூய்மையானவங்க, பாலினிக்ஸும் ரொம்ப நல்லவர் அப்படின்னு. கெமிலியும் ரொம்ப நேர்மையான ஆள், அதனால தான் அவன் அவனுக்கு 2 பேரும் அப்பாவிங்கன்னு தெரிஞ்சனால தான் அவன் உயிரை காப்பாற்றியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னொன்று சொல்கிறாங்க, லியோனட்டிஸ்க்கு அடுத்த குழந்தையே பிறக்காது, எது வரைக்கும்னா தொலைஞ்சு போன அந்த பொண்ணு, ஏன்னா பொண்ணை தூக்கி போய் யாருமே இல்லாத இடத்துல தூக்கிட்டு வர போட்டு சொல்லிட்டார் இல்லையா, அந்த குழந்தைய திருப்பி கொண்டு வர வரைக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. இங்கே லியோனட்டிஸ்க்கு ஆரக்கல் சொன்னதை நம்ப முடியலை. இல்லை இது உண்மையாக இருக்காது அப்படின்னு அவன் மனசில் தோணிக்கிட்டே இருக்குது. ஆனால் என்ன ஆகிடுதுன்னா, அவனுடைய மகன் மேமிலஸ் ஒரு நோயால் இறந்து போயிடுறான். இது அவங்க அம்மா மேலே அபாண்டமாக பழி போட்டதுனால தான் நடந்தது அப்படின்றதும் உறுதியாகுது. இப்போ என்ன ஆகிடுதுன்னா, இதை கேட்டோடனே ஹெர்மியோன் மயக்கடிச்சு கீழே விழுந்துடுறாங்க. பாலினா அவங்கள தூக்கின்னு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி ராணி இறந்துட்டாங்க அப்படின்னு. மனசு உடைஞ்சி போய் தான் அவங்க இறந்துருக்காங்க அப்படின்றாங்க. இதை கேட்ட உடனே லியோனட்டிஸ் ரொம்ப மனசு வருத்தப்படுறான். ஒரு அப்பாவியை உத்தமையை போய் நம்ம தப்பாக நினச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு, இனிமேலுக்கு என் வாழ்நாள் முழுக்க நான் என் மகனை இழந்துட்டேன், என் குழந்தைய நானே பிரிஞ்சுட்டேன், என் மனைவியும் நானே சாகடிச்சிட்டேன், அதனால் நான் துக்கத்தை தான் கொண்டாட போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஆன்டகோனஸும் என்ன பண்ணுறாருன்னா, அவருக்கு குழந்தைய எங்கேயாவது போய் விடணும்னு சொன்னதுனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பொஹீமியாவோடைய கடற்கரையில் அங்கே விட்டுறாரு.
அப்போ வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஹெர்மியான் வந்து அவர் கனவுல வந்து அந்த குழந்தைக்கு பெர்டிட்டான்ற பேர் வைக்க சொன்னதா அவர் சொல்கிறாரு. குழந்தைக்கு பக்கத்துலேயே ஒரு பெரிய மூட்டை, அந்த மூட்டையில் முழுக்க தங்கம், நிறைய நகைங்கள்லாம் வச்சுட்டு அந்த குழந்தைக்கு பக்கத்துலேயே வைக்கிறாரு. ஏன்னா யாராவது அந்த குழந்தை எடுத்தாலும் இது பெரிய இடத்து குழந்தை, ராஜ குழந்தைன்னு தெரிஞ்சுக்கிட்டோன்றதுனால செய்கிறாரு. அப்போது ஒரு பயங்கரமான புயல் அடிச்சுட்டு ஆன்டிகோனஸ் போன கப்பலை உடச்சிடுது. அவருக்கு என்னென்னா, ஐயோ எப்படியாவது வந்து அந்த குழந்தை மேலே அவருக்கு ரொம்ப பரிதாபமாக இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது அப்படின்றது யோசிக்கிறதுக்குள்ளேயே அந்த கப்பல் வந்து உடஞ்சி போயிடுது. அதே சமயத்தில் பெர்டிட்டாவை வந்து ஒரு ஷெப்பர்டும் அவரோட குழந்தை, அந்த குழந்தைய கிளவுனும் வந்து இதில் இன்னொரு பேரும் சொல்கிறாங்க, அவங்க வந்து காப்பாற்றுறாங்க. அந்த தங்கத்தையும் அவங்க எடுத்துன்னு போயிடுறாங்க. அப்படியே காலம் வந்து போயிடுது, 16 வருஷம் போயிடுது. இப்போ கமீலோ வந்து இன்னும் பாலிக்ஸினஸில் தான் இருக்கார், அவர்கிட்ட தான் இருக்கார். அவருக்கு வந்து சிசிலிக்கு திரும்பி போகணும், நம்ம நாட்டுக்கு போகணும் அப்படின்ற போது பாலினிக்ஸ் சொல்கிறாரு, இல்லை இல்லை வேண்டாம், நீ இங்கே இரு, உனக்கு அங்கே ஆபத்துன்றாரு. ஆனால் அதுக்கப்புறம் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, கெமிலோ கிட்ட அவருடைய மகனான பிரின்ஸ் ஃப்ளாரிசல் வந்து ஒரு சாதாரண ஷெப்பர்டு பொண்ணு மேலே காதலிக்கிறாரு. அந்த ஷெப்பர்டு பொண்ணு பேர் வந்து பெர்டிட்டா அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ என்ன ஆகிடுதுன்னா, இவங்க 2 பேரும் வந்து மாறு வேடம் போட்டுக்கிறாங்க. ஏன்னா கெமிலோ வந்து இப்போ என்ன பண்ணுறாருன்னா, அவரும் வந்து இப்போ வந்து பாலிக்ஸின்ஸ் தான் இருக்கார். அவங்க என்ன கேள்விப்படுறாங்கன்னா, ஃப்ளாரிசல் வந்து ஒரு ஷெப்பர்டு மாதிரி வேடம் அணிஞ்சிட்டு பெர்டிட்டா கிட்ட போய் நிச்சயம் பண்ண போகிறோம் அவர் திருமணத்தைன்றதுனால இவங்க 2 பேருமா கூட மாறு வேடம் போட்டு நாங்கள் போடுறாங்க. அங்கே போனோன்னு பார்த்தா அந்த ஓல்ட் ஷெப்பர்ட் இப்போ நிறைய பணம் வச்சுருக்காரு. அந்த மூட்டை ஃபுல்லாக தங்கத்தை அவர் தான் எடுத்துன்னு போனார். அவர் அங்கே இருக்கார். அங்கே வந்து ஆட்டோலிக்ஸிஸை பார்க்குறாங்க. அவர் வந்து நிறைய பொருள் வந்து வாங்கி வைக்கிறதெல்லாம் பண்ணிகிட்டுருக்காரு. அங்கே வந்து அவர் நிறைய பாட்டெல்லாம் பாடின்னு இருக்காரு. இப்போ பாலிக்ஸும் கேமலும் பார்த்துக்கிட்டே இருக்கும் போது ஃப்ளாரிசல் என்ன பண்ணுறாருன்னா, அவர் வந்து டார்சிலும் பெர்டிட்டாவும் வந்து நிச்சயதார்த்தம் பண்ணுறத பார்க்குறாங்க. அப்போ பாலினிக்ஸஸ் அவருடைய வேஷத்தை கலைச்சிட்டு அவர் வந்து இந்த ஓல்டு ஷெப்பர்டைய பெர்டிட்டாவும் பிடிச்சிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இனிமேல் நீ என்னுடைய மகனை பார்க்கவே கூடாது அப்படின்றாரு. கெமிலோக்கு எப்படியாவது திரும்பி நம்ம நாட்டுக்கு போயிடணும் அப்படின்னு நினைக்கிறதுனால அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஃப்ளாரிசெல்லாம் பெர்டிட்டாவும் கூப்பிட்டுட்டு நீங்கள் சிசிலிக்கு ஓடி போயிடுங்க, இந்த செய்தி வந்து பாலினிக்ஸஸ் தெரிஞ்சிச்சுன்னா அவரும் சிசிலிக்கு வருவார் அப்படின்றது அவரோட பிளான். அதனால் அவங்க 2 பேரும் வந்து நீங்கள் சிசிலிக்கு போயிடுங்க, அங்கே நீங்கள் போயிட்டீங்கன்னா நீங்கள் சேஃபாக இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அவங்க சிசிலிக்கு போயிடுறாங்க. இவரும் அந்த செய்தியை வந்து பாலிக்ஸஸ் தெரிகிற மாதிரி பண்ணதுனால பாலிக்ஸினஸ் சரி கெமிலியோ வா நம்ம 2 பேருமே சிசிலிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போடுறாங்க. இதை கேள்விப்பட்ட இந்த பெர்டிட்டாவுடைய அப்பாவும் வந்து அவங்களும் ஆட்டோக்ளஸும் அவங்களும் வந்து சிசிலிக்கே புறப்பட்டு வராங்க. இப்போ சிசிலியில் பார்த்திங்கன்னா இன்னும் லெனட்டஸ் வந்து 16 வருஷம் ஆனாலும் அவர் மனைவிக்கு பண்ண துரோகத்தை நினச்சி வருத்தப்பட்டுருக்காரு. மகளை பிரிஞ்சதுன்னு நினைக்கிறாரு. மகனை இறந்ததை பற்றியும் நினச்சிட்டு அழுதுட்டுருக்காரு. அப்போ கிளெமெனஸும் டியோனும் வந்து அவர்கிட்ட சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் உங்கள் துக்கத்தை வந்து மறக்கணும், இந்த நாட்டுக்கு வந்து அடுத்த வாரிசு உருவாகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பாலினா, அதாவது ஹெர்மியோனுடைய நெருங்கிய தோழி சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் வேறு ஒரு பொண்ணை திருமணம் நினச்சிங்கன்னா ஹெர்மியான் மாதிரி ஒரு பொண்ணை வந்து நீங்கள் பார்க்கவே முடியாது, அதனால் உங்களால் வந்து நீங்கள் இன்னொரு திருமணத்தை பற்றி யோசிக்காதீங்க, ஹெர்மியான் மாதிரி ஒரு பொண்ணு வந்து உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்படின்றாங்க. அந்த நேரத்தில் தான் ஃப்ளாரிஸாவும் பெர்டிட்டாவும் அங்கே வராங்க. அவங்கள வந்து லியோனட்டஸ் வந்து வரவேற்கிறாரு. இப்போ ஃப்ளாரிசல் என்ன சொல்கிறாருன்னா, எங்கள் அப்பா தான் வந்து ஒரு விஷயமா இங்கே அமுச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த பொய் வந்து கொஞ்ச நேரத்தில் உடஞ்சிடுது. ஏன்னா பாலிக்ஸினஸும் கேமலாவும் சீக்கிரமாக அங்கே வந்துடுறாங்க. இப்போ 2 சிறு வயது நண்பர்களும் திரும்பி சந்திக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அப்போ தான் வந்து அங்கே என்ன ஆகிடுதுன்னா, அந்த ஓல்ட் ஷெப்பர்ட் அங்கே வராரு. அவர் தான் பெர்டிட்டா வந்து வளர்த்தது. அங்கே வந்து ஆன்டிகோனஸும் வராரு. இப்போ என்ன ஆகிடுதுன்னா, எல்லாருக்குமே தெரிஞ்சிடுது பெர்டிட்டா தான் இந்த ராஜாவோட குழந்தை, அவர் தூக்கி போட சொன்னதால அந்த நகைங்கள்லாம் பார்க்கும்போது தெரிஞ்சிடுது இது வந்து அவருடைய வாரிசு தானே. இப்போ பாலினிக்ஸஸும் வந்து எல்லா விஷயத்துக்கும் மன்னிப்பு கேட்டுக்கிறாரு. ஏன்னா அவர் இருந்து உண்மையை விளக்கியிருந்தாருன்னா இந்த தொல்லையெல்லாம் வந்திருக்காது. இப்போ எல்லாரையுமே வந்து அவங்க ஜென்டில்மேன் ஆக்கிட்டாங்க. அப்போது வந்து ஆர்டிகுலஸும் சொல்கிறாரு, நான் பண்ண தப்புக்கெலாம் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு கேட்குறாரு. இப்போ எல்லாருமே வந்து பவுலினா வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே ஒரு சிலையை பார்க்குறாங்க. சிலை வந்து ஹெர்மியோனோட சிலை தான். அவ்வளோ தத்ரூபமாக இருக்குது. அதை பார்த்தோன்னே லியோனட்டஸ் மனசு வந்து பயங்கரமாக வந்து அதிர்ந்துடுது. அவர் வந்து மனசிறந்து மன்னிப்பு கேட்டு அழுகிறாரு. அப்போ அந்த சிலையில் அசைவுலாம் வருது.
அதாவது என்னன்னா ஹெர்மியான் வந்து 16 வருஷமாகவும் வந்து அவங்க பாலினாவோட தான் இருந்திருக்காங்க. பாலினா தான் அவங்கள வந்து மறைச்சி வச்சு காப்பாற்றின்னு வந்திருக்காங்க. இப்போ ராஜா மனசிறந்து எல்லாருமே அங்கே வந்ததுனால அவங்களும் வந்து வெளியில் வந்துடுறாங்க. இப்போ ப்ளே வந்து ரொம்ப சந்தோஷமாக முடிஞ்சிடுது. பெரிட்ராக்கும் ஃப்ளாரஸலுக்கும் என்கேஜ்மெண்ட் ஆகிடுது. எல்லாருமே வந்து அந்த விழாவை கொண்டாடுறாங்க. அதான் சிலையாக இருந்த ஹெர்மியான் வந்து நிஜமாக வந்தது. ஒருவேளை ஹெர்மியான் வந்து 16 வருஷம் வந்து தனிமையில் இருந்ததுனால சிலையாக இருந்தாங்களா, இல்லை சிலை மாதிரி கொண்டு வந்துட்டு திருப்பி வந்து அவங்க உயிர்ப்பித்து வந்தாங்களான்றது முடிவில் தான் வந்து காட்டுறாங்க. ரொம்ப அருமையான ஒரு கதை. இதுவும் வந்து அவருடைய வெற்றி அடைஞ்ச நாடகங்களில் ஒரு நாடகம் தான். உங்களுக்கு எதாவது சொல்லணுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.